I'd like to begin in Hebrews chapter 11. We were thinking this morning how the Father said about Jesus, "This is my beloved Son, in whom I am well pleased." காலையில் நாங்கள் தியானித்தோம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்பதை குறித்ததான சாட்சி குறித்து காலையில் கேட்டோம். Do you have a longing that the Lord should say that about you? இப்படிப்பட்டதான ஒரு ஏக்கம், வாஞ்சை உங்களிடத்தில் உண்டா? பிதா உங்களை குறித்து சொல்லும்படிக்கு, that God can look at your life, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து and say, "This is my son, this is my daughter, in whom I am well pleased." இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவள் என்னுடைய நேசகுமாரன், இவளில் நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்படி. I can honestly say that is my greatest desire. நான் நேர்மையாக சொல்கிறேன், என்னுடைய மிகப்பெரிய வாஞ்சை விருப்பம் அதுவே. Because I believe there's absolutely nothing greater than that. இதை காட்டிலும் வேற ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் வேற எதுவுமே பெரிய காரியம் இல்லை. All the honor in the world you can get, இந்த உலகத்தில் எவ்வளவு கனத்தை நாம் பெற முடியும், all the money you can make, எவ்வளவு பணத்தை நாம் சம்பாதிக்கலாம், however big a job you have in the world, உலகத்தில் மிகப்பெரிய வேலை கூட நீங்கள் பெற்றிருக்கலாம். it's worth nothing compared to God saying, "I am well pleased with you." தேவனுடைய அந்த நற்சாட்சிக்கு முன்பதாக, உன்னிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அந்த நற்சாட்சிக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. That should be the greatest longing of every believer. ஒவ்வொரு விசுவாசியனுடைய இருதயத்திலும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். And that's possible for us. இது நமக்கு சாத்தியம். Because it says God has provided that better thing that we can walk like Jesus. இப்படி ஒரு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து நடந்தது போல வாழும்படியான வாழ்க்கை வைத்திருக்கிறார். And if that is the better thing we saw this morning, God has provided that we can walk like Jesus. இந்த காலையில் அந்த விசேஷித்த நன்மையான ஒன்றை, இயேசு கிறிஸ்து பூமியில் நடந்தது போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை காலையில் தியானித்தோம். Then we should be able to hear the same thing that he heard. "This is my beloved son, in whom I am well pleased." அவருக்கு சொன்னதுபடியே நமக்கும் அந்த வார்த்தையை நாம் கேட்க முடியும். But there was a reason. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் உண்டு. What is it that pleases the Father? பிதாவை பிரியப்படுத்தியது எது? Let me show you. Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் verse 6. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவை பிரியப்படுத்தியதான காரியம் 6ஆம் வசனம். Without faith it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். So you want to please him, you must have faith. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். Not just faith, Jesus died for my sins. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற விசுவாசம் மட்டுமல்ல. So many people believe that who are not pleasing the Father. நிறைய கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள், அது பிதாவுக்கு பிரியமானதல்ல. It's another level of faith, you know. அந்த விசுவாசத்தினுடைய இன்னொரு படி இருக்கிறது. There's a level of faith spoken here, இங்க ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது, which the Lord is calling us to. அதற்கு நம்மை தேவன் அழைக்கிறார். And it's explained in the same verse. இந்த வசனத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. It is faith that believes that God rewards those who diligently seek him. அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு ஒரு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். That is faith. அதுதான் விசுவாசம். That if I seek God diligently, he will reward me. நான் தேவனை நான் ஜாக்கிரதையாய் நான் தேடுவானால் தேவன் எனக்கு பலனளிக்கிறவர். And the more earnestly somebody seeks, the more God will reward him. நாம் எவ்வளவு ஆர்வமாய் அவரை நாம் தேடுகிறோமோ அவ்வளவு ஆர்வமாய் அவர் பலனளிக்கிறவர். That's not just the faith that Jesus died for my sins. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்கிறதான விசுவாசம் மட்டுமல்ல. This is beyond that. அதை தாண்டிலும் மேலான காரியம். That God will reward me with his voice of approval if I seek him diligently. நான் அவரை ஜாக்கிரதையாய் நான் தேடுவேனானால் எனக்கு கொடுத்த அதே நற்சாட்சியை கொடுத்து நான் அந்த நற்சாட்சியை நான் கேட்க முடியும். I think every day of his life Jesus must have had this attitude, "Father, are you happy with my life?" இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த மனப்பான்மை, பிதாவே நான் உமக்கு இந்த நாளில் நான் பிரியமாய் நடந்திருக்கிறேனா? Do we have that attitude every single day? ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களா இருக்கிறீர்களா? "Father, are you happy with the way I live today?"
இன்றைய நாளில் நான் வாழ்ந்த வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கிறதா தகப்பனே? And the Lord may show us things that we have to get rid of from our life. தேவன் நமக்கு காண்பிக்க கூடும், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தெல்லாம் நீ விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி. Sometimes small things. சின்ன சின்ன காரியங்களை. And if we get rid of them, நாம் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். because we are eager to please him. நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது amazing how he will reward us. நாம் ஆச்சரியமான காரியம், தேவன் நம்மை எவ்வளவாய் பலன் கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். Basically human beings are all businessmen. நாம் இயற்கையாகவே மனுஷர்கள் என்பது வியாபார ரீதியாக உள்ளவர்கள். What is the principle of business? வியாபாரத்தினுடைய ரீதி தத்துவம் என்ன? Spend as little as you can and earn as much as you can. எவ்வளவு கொஞ்சமாய் நாம் செலவு பண்ணி எவ்வளவு அதிகமாய் நாம் அதிலிருந்து பெற முடியும் என்பது வியாபாரத்தினுடைய ரீதி. Every business, that is the principle. ஒவ்வொரு வியாபாரத்தினுடைய தத்துவம் அதுதான். How can I get maximum profit with least expenditure? எவ்வளவு குறைவான காரியத்தில் செலவு பண்ணி எவ்வளவு அதிகமாய் என்னிடத்தில் வியாபாரத்திலிருந்து பெற முடியும். And so many businesses, they spend little and make great profit. It's a good business. ஒரு சின்ன ஒரு முதலீட்டை செலுத்தி பெரிய லாபத்தை பார்க்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வியாபாரம். But you can't come to God like that. இந்த சிந்தை இப்படிப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்தில் நாம் வர முடியாது. But there are people who come to God like that. தேவனிடத்தில் சிலர் இப்படித்தான் வருகிறார்கள். In fact, I think most Christians are like that. இன்னும் சொல்ல போனால், உண்மையில் சொல்ல போனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். I call them minimum Christians. அவர்களை நான் குறைவான ஒரு கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்வேன். That means their attitude is, what is the minimum I have to give to God to be accepted? நான் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எவ்வளவு கொஞ்சம் நான் செலவு பண்ண வேண்டும். They're always calculating. அவர் எப்பொழுதும் அவருடைய மனது கணக்கிட்டு கொண்டு செய்து கொண்டே இருக்கிறது. Even these churches that preach give 10%. ஈவன் சபைகளில் கூட 10% கொடுக்கும்படி. That is never found in the New Testament. புதிய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. And we have never preached it. நாம் அதை பிரசங்கிக்கிறது இல்லை. But even there, the people think 10% means 10% after tax or before tax. ஈவன் அப்படி இந்த 10% செலுத்துகிறவர்கள் கூட வரிக்கு முன்னதாக செலுத்துவதா வரிக்கு பின்னாக செலுத்துவதா என்பதை கூட யோசிக்கிறார்கள். Calculating what is the minimum I have to give. எவ்வளவு கொஞ்சமாய் நான் செலவு பண்ண முடியும். God will never reward you. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்க முடியாது. Even if you give 20%, he won't reward you. 20% கொடுத்தால், because the attitude is, what is the minimum I have to do? நம்மளுடைய மனப்பான்மை எவ்வளவு கொஞ்சமாய் தேவனுக்கு கொடுக்கலாம். Jesus never came to earth thinking, what is the minimum I have to do to please my Father? பரத்திலிருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு நான் எவ்வளவு கொஞ்சமாய் செலுத்த முடியும் என்று அவர் வரவில்லை. The other type of Christian is what I call the maximum Christian. இன்னொரு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு அதிகப்படியாய் நான் தேவனுக்கு செலவு பண்ண முடியும். What is the maximum I can give to God in this one life I have? இந்த ஒரே ஒரு கொண்டிருக்கிறதான இந்த ஒரு வாழ்க்கையில் நான் தேவனுக்கு எவ்வளவு அதிகமாய் நான் செலவு பண்ண முடியும், கொடுக்க முடியும். When I go to heaven, I won't be able to sacrifice anything. நான் பரலோகத்திற்கு சென்று நான் எதையும் நான் தியாகம் செய்ய முடியாது. The word sacrifice is never found in heaven. பரலோகத்தில் தியாகம், பலி என்றதான வார்த்தையை நாம் பார்க்க முடியாது. Because there's nothing to sacrifice in heaven. அங்கே பரலோகத்தில் சென்று பலியிடுவதற்கு தியாகம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. Only place you can sacrifice is here on earth. இந்த பூமியில் மாத்திரமே நாம் தியாக பலி செலுத்த முடியும். If you don't sacrifice on earth, you have missed it for eternity. நீங்கள் இந்த பூமியில் அதை தவற விடுவீர்கள் என்றால் நித்தியத்துக்கு நீங்கள் தவற விடுவீர்கள். If you don't sacrifice anything for God on this earth, இந்த பூமியில் நீங்கள் தேவனுக்கென்று தியாகம் செய்யவில்லை என்றால், always thinking, what is the minimum I have to give, what is the minimum I have to give, எப்பொழுதும் எவ்வளவு கொஞ்சமாய் நான் செலவு பண்ண முடியும், கொஞ்சமாய் என்ன நான் கொடுக்க முடியும் என்று நினைப்பீர்கள் என்றால், one day Jesus comes back, இயேசு கிறிஸ்துவுடைய வருகிற நாளில் and you meet him face to face, அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கும் போது, and you discover how much he loved you, அவரை நாம் கண்டுபிடிப்போம், நாள் கண்டுகொள்வோம் அவர் என்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், how much he gave everything up for you, எனக்காக எவ்வளவு அவர் தியாகம் செய்திருக்கிறார். People who have given the minimum will feel so ashamed. எவ்வளவு கொஞ்சமாய் நான் தேவனுக்கு செலவு பண்ணிருக்கிறேன் என்று சொல்லி வெட்கப்படுவார்கள். And that shame will remain for all eternity. நித்தியத்திற்கும் அந்த வெட்கம் நம்மேல் இருக்கும். Because there'll never be another opportunity to sacrifice and show our love for the Lord. ஏனென்றால் தேவனுக்கென்று நாம் அன்பு செலுத்துவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைப்பதில்லை. So I want to say to you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், this is the only life you have in which you can show to the Lord how much you love him and how much you're willing to sacrifice for him. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நான் தேவனுக்கென்று எவ்வளவு தியாகமாய் என்ன கொடுக்க முடியும் என்கிற ஒரு வாழ்க்கை இப்பொழுது மாத்திரமே.
See, in 2nd Chronicles, there's a very beautiful story. நாம் 2 நாளாகும் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகும் புஸ்தகம் 2nd Chronicles in chapter 25. 2 நாளாகும் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். I don't know whether you all have the habit of reading these stories in the Old Testament. உங்களுக்கு இப்படிப்பட்ட பழைய உடன்படிக்கையில் உள்ளதான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதா என்பதை நான் கேட்கிறேன். Sometimes in some of those stories a beautiful lesson comes out. இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் அருமையான சில சத்தியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். Here's one of them. இங்க ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். See, the nation of Israel was divided into two, Israel and Judah. இஸ்ரேல் தேசமானது 2 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று இஸ்ரேல், ஒன்று யூதேயா. And Israel, the northern kingdom, was full of idolatry. இஸ்ரேல் பிராந்தியம் விக்கிரகங்களினால் நிறைந்ததான வடபகுதி. And the southern kingdom of 2 tribes, Judah and Benjamin, they were a little more faithful to God. யூதாவும் பெஞ்சமினும் கொண்டதான 2 கோத்திரங்களா உடையதாகியதான யூதா சதன் பார்ட்டாக இருந்தது. These were 2 separate nations after Solomon died. சாலமோன் இறந்த பிறகு இது ரெண்டாக பிரிந்திருந்தது. So the Lord always told the southern nation, don't mix with the northern nation, they are all idolaters. இந்த யூதேயா பகுதிக்கு சதன் பகுதிக்கு ஆண்டவர் சொல்வார், வடபகுதியோடு நீ சேர்ந்திராதபடிக்கு. So here we read in 2nd Chronicles 25 of the king of the southern kingdom Judah, a man called Amaziah. அமத்சியா என்றதான ஒரு மனுஷன் யூதேயா பகுதிக்கு ராஜாவாக இருந்தது. 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். So when he wanted to gather the army for war, அவன் தன்னுடைய யுத்தத்துக்காக தன்னுடைய சேனைகள் எல்லாம் அவர் கணக்கு பண்ணும் பொழுது, because very often the enemies of Israel would come fighting with them. இஸ்ரேலுக்கு விரோதமான தேசங்கள் அப்பமாய் வருவார்கள். So what he did was, verse 5, 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், the last part, he took a census and found 300,000 men who can fight. அவன் தன்னுடைய யுத்த சேனையில் 3 லட்சம் யுத்த வீரர்கள் இருப்பதை அவன் கண்டான். But he said, I need more people. அவனுக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் தேவைப்பட்டது என்று சொன்னான். I need another 100,000 people. இன்னும் ஒரு லட்சம் பராக்கிரமசாலிகள் அவனுக்கு தேவைப்பட்டது. And we don't have them in Judah. யூதேயாவில் அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் இல்லை. So he went to Israel, verse 6, the idolatrous kingdom, and paid a huge amount of money and hired 100,000 soldiers. இந்த அமத்சியா வடபகுதியில் உள்ளதான இஸ்ரவேலில் சென்று 100 தாலந்து வெள்ளி கொடுத்து 1 லட்சம் பராக்கிரமசாலிகளை கூலிக்கு அமர்த்தினான். Crores of rupees, அதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் or dollars to hire these people. இந்த கூலிக்கு அமர்த்தும்படிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணான். Now we have got 4 lakhs of people. இப்பொழுது 4 லட்சம் யுத்த வீரர்கள் அவனிடத்தில் இருக்கிறார்கள். But God sent a man of God to him, verse 7. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு தேவனுடைய மனுஷன் தேவன் அவனிடத்தில் அனுப்பினார். Said, "Oh king, don't let the army of Israel go with you. இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. They are all idolaters. அவர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். You may have more numbers. அவர்கள் நிறைய நம்பர்கள் இடத்தில் இருக்கலாம். But the Lord will not be with you. ஆனால் தேவனோடு கூட இருக்க மாட்டார். So don't mix idolaters with your army. உன்னுடைய சேனையோடு கூட விக்கிரக ஆராதனைக்காரர்களை கலக்க வேண்டாம். If you do that, நீ இதை செய்தால் God will, verse 8, bring you down before the enemy. தேவன் உன்னை விழப்பண்ணுவார், உன்னுடைய எதிராளிக்கு முன்பாக உன்னை விழப்பண்ணுவார். So Amaziah said, ஆகையால் அமத்சியா என்ன சொன்னான்? But verse 9, we have already given crores of rupees to these people, they won't give it back. Crores of dollars. நான் இஸ்ரவேலின் சேனைக்கு நான் கோடிக்கணக்கான டாலர்ஸை நான் கூலிக்கு அமர்த்தி விட்டேனே, நான் என்ன செய்வது? I won't get that money back. நான் திரும்ப அந்த பணத்தை நான் பெற இயலாதே. And look at this beautiful answer. இந்த அருமையான தேவனுடைய பதிலை நீங்கள் பாருங்கள். Verse 9. 9ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, The Lord can give you much more than that. அதை பார்க்கிலும் தேவன் உனக்கு, கர்த்தர் உனக்கு அதிகமாய் கொடுக்க கூடும் என்றான். Are you worried about a few crores of rupees? இந்த ஒரு சில கோடிகள் குறித்து நீ கவலைப்படுகிறாயா? You say that's a lot of money. Crores of rupees, crores of dollars is not a small amount. ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. But listen to the answer. ஆனால் தேவனுடைய பதில், The Lord can give you much more than that. அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க கூடும் என்றான். When I was a young Christian, நான் ஒரு இளம் கிறிஸ்தவனாய் இருந்த பொழுது, and I was in the Navy, நான் கப்பற்படையில் இருந்த பொழுது, that verse came home to my heart. இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் வந்தது. Whatever you give up for the Lord, நீ எதை தேவனுக்கு கொடுக்கிறாயோ, the Lord is able to give you much more than that. நீ அதை காட்டிலும் தேவன் உனக்கு அதிகமாய் கொடுக்க கூடுவார் என்ற வசனம் எனக்கு வந்தது. Dear brothers and sisters, remember that all your life. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Just this one verse. இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். The Lord
is able to give you much more than what you're giving out. அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். Because you stand for righteousness in your place of work, do you lose your promotion? உங்களுடைய வேலைஸ்தலத்தில் உங்களுடைய நேர்மைக்காக நீங்கள் நிற்கிறீர்கள், உங்களுடைய வேலை இழக்கிறீர்களா? The Lord is able to give you more than that. அதை பார்க்கிலும் அதிகமான ஒன்றை தேவன் உங்களுக்கு கொடுக்க கூடும். Do you lose your job because you stood up for the Lord? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது உங்களுடைய வேலை இழக்கிறீர்களா? The Lord is able to give you more than that. அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை தேவன் கொடுக்க முடியும். I know people who refuse to write false statements in their office and they lost their job. நான் சில பேரை நான் அறிந்திருக்கிறேன், தங்களுடைய வேலைஸ்தலத்தில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், பொய்யான காரியங்களை மறுப்பது நிமித்தமாய் வேலை இழந்திருக்கிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். And they came and asked me, what happened? What should I do? அவர்களிடத்தில் கேட்டதுண்டு, நான் நினைச்சே கூட. I said, don't worry. நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம். God honors those who honor him. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Did you lose your job? நீங்கள் வேலை இழந்து விட்டீர்களா? The Lord is able to give you much more than that. அதை பார்க்கிலும் தேவன் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கூடும். That is faith. அதுதான் விசுவாசம். That God is a rewarder of those who diligently seek him. தேவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்கள் என்பது விசுவாசம். அதுதான். Not just saying I believe Jesus died for my sins. இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிப்பது மட்டுமல்ல. So many people believe that. அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் they don't get God's best. அவர்களுடைய தேவனிடத்திலிருந்து மிக நேர்த்தியானதை பெற்றுக்கொள்வதில்லை. No, but those who give the best get the best. அவர்கள் நேர்த்தியான ஒன்றை தேவனுக்கு கொடுத்து நேர்த்தியானது ஒன்றை மிகச் சிறந்தது தேவனிடத்திலிருந்து பெறுகிறார்கள். That is a story that is taught by God from the beginning of the Bible. இந்த காரியமானது பைபிளுடைய ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுகிறது. What is the first story written in the Bible after man was turned out of Eden? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த மனிதனுடைய காரியம் என்ன? What is the first story written in the Bible? முதல் காரியம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில வந்ததான முதல் கதை எழுதப்பட்டது என்பது என்னது? Cain and Abel. காயின் ஆபேல். What is the message of that story? அந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? Remember, this is the first story written in the Bible after man was turned out of the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட பின்பு மனிதனுடைய அந்த கதையில் இருந்ததான காரியம். The first message that God is giving to man after he has been put out of Eden. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் துரத்து விட்ட பிறகு தேவன் கொடுக்கிறதான முதல் செய்தி. You got to understand this message. இந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். It says in verse 3, Genesis 4 verse 3. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Cain brought an offering and Abel also. காயின் காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான். There's a difference. அங்கே ஒரு வித்தியாசம் உண்டு. If you read carefully, நீங்கள் ஜாக்கிரதையாய் படித்தால், this is where many people teach it wrong. இந்த இடத்தில்தான் அநேகர் தவறாய் போதிக்கிறார்கள். They say because Abel brought animal and shed blood, therefore he was accepted. ஆபேல் மந்தை தலையீற்றுகளை கொண்டு வந்தபடினால் இரத்தம் இவைகளெல்லாம் கொண்டு வந்ததால் தேவன் அங்கீகரிக்கப்பட்டார் என்று தவறாய் போதிக்கிறார்கள். Cain brought some grain from the ground, there was no blood, so he was not accepted. காயினுடைய காணிக்கையில் இரத்தம் இல்லாதபடினால் அவன் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்ததால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை என்று போதிக்கிறார்கள். That's all false teaching. That is all what they teach in Bible school. அதெல்லாம் பைபிள் காலேஜில் போதிக்கிறதான தவறான காரியங்கள். It's because they don't read the Bible properly. அவர்கள் வேதத்தை சரியாய் வாசிப்பதில்லை. What does it say here? இங்கே என்ன சொல்லுகிறது? Does it say in verse 4 like this? 4ஆம் வசனத்தில் does it say the Lord regarded Abel's offering and therefore he accepted Abel? ஆபேலையும் No. Does it say the Lord இப்படி வசனம் சொல்லுகிறதா? that Lord accepted Abel's offering, therefore he accepted Abel? காயினுடைய காணிக்கையை அங்கீகரித்தபடினால் ஆபேல் the Lord accepted Abel's offering. காணிக்கை ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தபடி he accepted Abel. ஆபேல் அங்கீகரித்தாரா? அப்படி இல்ல. The Lord accepted Abel, then accepted his offering. ஆபேலை அங்கீகரித்து பின் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். Okay, what about Cain? காயினை குறித்து என்ன? Does it say the Lord did not accept his offering, therefore he did not accept Cain? காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை, அதனால் காயினை அங்கீகரிக்கவில்லை என்று எழுதியிருக்கிறதா? இல்லை. He did not accept Cain, therefore he did not accept his offering. காயினை அவர் அங்கீகரிக்கவில்லை, அதனால் காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. It has nothing to do with whether there was blood in the offering or not. காணிக்கையில் இரத்தம் இருக்கிறதா என்பது காரியம் இல்லை. He was looking after cattle, so he brought cattle. Cain was looking after the grain, so he brought grain. அவன் மந்தையை மேய்க்கிறவனாய் இருந்தான், மந்தையிலிருந்து தலையிட்டு கொண்டு வந்தான். அவன் நிலத்தை பயிரிடுறவன் தான், நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். This is not a sacrifice for sin, this is a thanksgiving offering. இது ஒரு
நன்றி செலுத்துகிறதான ஒரு காணிக்கை. And even in the book of Leviticus, the thanksgiving offering does not have to have blood in it. ஈவன் லேவியர் ஆகமத்தில் கூட நன்றி பலி செலுத்துகிறதான காணிக்கையில் இரத்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறது இல்லை. To understand this principle very clearly. நாம் இந்த தத்துவத்தை நாம் சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Tremendous deception in Christendom. இந்த கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய வஞ்சனை உண்டு. You bring the blood of Jesus, you'll automatically be accepted. நாம் இரத்தத்தை கொண்டு வந்தால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம் என்பது. The blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில். The Lord had regard for Abel, then for his offering. காயினை அங்கீகரித்தார். காயினுடைய ஆபேலை அங்கீகரித்தார். Abel and accepted his offering. ஆபேலை அங்கீகரித்து ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். Did not accept Cain, did not accept his offering. காயினை அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. We have an example of that in the New Testament. இப்படிப்பட்ட உதாரணங்கள் புதிய உடன்படிக்கையில். Jesus said, when you bring your offering to God, நீங்கள் காணிக்கை தேவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது, and you remember that your brother has got something against you because you got angry with him. ஒரு சகோதரனை குறித்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு கோபம் இருக்கிறது என்றால், no, your brother is angry with you. உன்னுடைய சகோதரன் உன்னை அங்கே வருத்தம் உண்டு என்று நினைவுருவானால், because you got angry with him, உன்னிடத்தில் கோபப்பட்டு இடர்கள் அடைந்திருப்பானால், you first leave your offering there. உன்னுடைய காணிக்கை அங்கே வைத்து விட்டு போய் go and ask forgiveness from that person. முதலாவது அவனிடத்தில் நீ மன்னிப்பு கேள். Then God will accept you, then he will accept your offering. தேவன் உன்னை பிறகு அங்கீகரித்த பிறகு உன்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிப்பார். But if you don't settle it with that man, அந்த மனிதனோடு கூட உண்டான காரியத்தை நீ செட்டில் செய்யாத பட்சத்தில், even if you offer the blood of Jesus, God will not accept you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காணிக்கையா கொண்டு வந்தால் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். He said, first go and ask forgiveness from that man. அந்த மனிதனிடத்தில் முதலாவது சென்று மன்னிப்பு கேள். If you don't forgive others, God won't forgive you. நீ மன்னிக்காத பட்சத்தில் தேவன் உன்னை மன்னிக்க முடியாது. And if you don't ask forgiveness, God won't forgive you. நீ மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் உன்னை தேவன் மன்னிக்க முடியாது. So there also Jesus is emphasizing, it is you God has to accept, then he will accept your offering. அங்கே புதிய உடன்படிக்கையில் இயேசு வலியுறுத்துகிற காரியம், உன்னை முதலாவது அங்கீகரிக்க வேண்டும், பிறகு உன்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிப்பார். So this is a great deception in Christendom. இனி கிறிஸ்துவில் மிகப்பெரியதான ஒரு வஞ்சனை. I just bring the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை நான் கொண்டு வருகிறேன் அப்படினா, it doesn't matter how I live. நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை. I don't ask forgiveness from others. நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. I don't forgive others. நான் மன்னிக்கவும் மாட்டேன். Everything's wrong in my life. என்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் தவறு. I bring the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை நான் கொண்டு வருவேனானால் என்னை அவர் அங்கீகரிப்பார். Absolute lie. அது மிகப்பெரிய பொய். He accepted Abel first and then his offering. ஆபேலை அவர் அங்கீகரித்துக் கொண்டார், அதற்கு பிறகு அவருடைய காணிக்கை அங்கீகரித்துக் கொண்டார். So if I have got things to settle with other people, I have to settle that first. நான் யாரிடத்திலேயாவது சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் முதலாவது நான் சரி செய்ய வேண்டும். And then you see why God accepted Abel. ஆபேலை ஏன் தேவன் அங்கீகரித்துக் கொண்டார்? And then he accepted his offering. தேவன் அவருடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்துக் கொண்டார். It's because of an attitude of heart that Abel had, which Cain did not have. ஆபேல் கொண்டிருந்ததான அந்த மனப்பான்மையை காயினிடத்தில் அவன் கொண்டிருக்கவில்லை. See, it says here Abel brought the very best of his flock, verse 4. நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீற்று கொழுமையானதை அவன் கொண்டு வந்தான். That means he looked around his flock. அவன் தன்னுடைய மந்தையை சுற்றிலும் கவனித்தான். Which is the healthiest sheep? அதிலே கொழுமையானது எது என்பதை பார்த்தான். The fattest sheep. அதிலே கொழுமையான ஒரு ஆட்டை பார்த்தான். I'll give that to God. அதை நான் தேவனுக்கு செலுத்தட்டும். But Cain, it doesn't say he brought the best. ஆனால் காயினை குறித்து நான் எப்படி வாசிக்கிறது என்றால், மிகச் சிறந்ததை நேர்த்தியாய் கொண்டு வந்ததை அவன் கொண்டு வரவில்லை. நான் வாசிப்போம். He just went into the ground and picked up some offering and brought it to God. அவன் நிலத்தின் கனிகளுக்கு சென்றான், சிலவைகளை பறித்தான், கொண்டு வந்தான். These are a picture of two types of believers. இது ரெண்டு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. This is not a picture of an unbeliever and a believer. No. இது ஒரு அவிசுவாசிக்கும் ஒரு விசுவாசிக்கும் உண்டான ஒரு அடையாளம் அல்ல, பிக்சர் அல்ல. Unbeliever does not even bring anything to God. அவிசுவாசியான தேவனிடத்தில் எதுவும் அவன் கொண்டு வருவதில்லை. And this is not a picture of some people worshipping a false religion also. இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு தவறான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை குறித்தும் இது சொல்லப்படுவதில்லை. Cain brought an offering to Jehovah, to the true God. காயின் தேவனிடத்தில் தேவனிடத்தில் காணிக்கை கொண்டு வந்தான். To the true God. மெய் தேவனுக்கு. But what did he bring? அவன் என்னத்தை கொண்டு வந்தான்? Not the best. அவன் மிக நேர்த்தியானதை கொண்டு வரவில்லை. We can say that sitting here, there are those like Cain who bring an offering to God, and there are others sitting here like Abel who bring the best to God. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களே காயினை போல காணிக்கை சிலவற்றை கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஆபேலை போல கொழுமையானவைகளை தேவனுக்கு செலுத்துகிற
இங்க மறந்திருக்க I'm கூடும். sure all of you give something to God, otherwise you wouldn't be here in this meeting. தேவனுக்கு ஏதாவது செலுத்துகிறவர்கள் நாம் இருக்கத்தான் செய்கிறோம். அதற்குத்தான் இந்த இடத்தில் கூடி இருக்கிறோம். But you know நீங்கள் அறிவீர்கள் whether you give your best, நீங்கள் தேவனுக்கு நேர்த்தியானதை நீ கொடுக்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிவீர்கள். ease your conscience, you give an offering. படம் To ease your conscience, you just give some. நம்மளுடைய மனசாட்சியை பிரியப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு சில ஆஃபரிங் செலுத்துவது. I'm not talking about money. நான் பணத்தை நான் குறிப்பிடவில்லை. In the Old Testament, the emphasis was give your tithe, give your tithe, give your tithe. பழைய உடன்படிக்கையில் தான் தசமபாகத்தை செலுத்து, தசமபாகத்தை செலுத்து, தசமபாகத்தை செலுத்து. That is not even mentioned once in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட அது சொல்லப்படுவதில்லை. You know what the New Testament says? புதிய உடன்படிக்கை என்ன சொல்கிறது என்று தெரியுமா? Give your body. உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். Present your body, Romans 12:1, as a living sacrifice to God. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியாய் படையுங்கள். Let me tell you something which you'll never hear in any other church. வேற சபைகளில் நீங்கள் கேட்காத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The Old Testament lamb that was slain is a picture of the lamb of God, Jesus Christ, dying on the cross. பழைய உடன்படிக்கையில் ஒரு ஆட்டுக்குட்டியானது பலியிடப்படுகிறது என்பது புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் பலியிடப்படுகிறதான காரியத்துக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. The Old Testament fire that came from heaven on the offering is a picture of the Holy Spirit coming and filling God's people. பழைய உடன்படிக்கையில் அக்கினியானது அந்த பலியின் மேல் விழுகிறது என்பது இங்க பலியான கிறிஸ்துவின் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்து விழுகிறது கொப்பாய் இருக்கிறது. Old Testament offering, the tithe, is a picture of the New Testament offering our body to God. பழைய உடன்படிக்கையில் அந்த தசமபாகத்துக்கு ஒப்பனையாய் இருக்கிறதான அந்த காரியம் புதிய உடன்படிக்கையில் நம்முடைய சரீரத்தை காணிக்கையாய் படைப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. Today we don't bring lambs. இந்த நாட்களில் நாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, பலியாயிற்று. We don't wait for a physical fire to fall upon us. நாம் ஒரு சரீர எழுத்தின் பிரகாரமான ஒரு அக்கினி விழுவதற்கு நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர். And the same way we don't ask people to give a tithe. We say give your body. நாம் அங்க பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தசமபாகத்தை கொடுத்து நாம் கேட்பதில்லை. தேவனுக்கு ஜீவ பலியாய் சரீரத்தை ஒப்படைப்பது. You tell me which is easier. எது சுலபமான காரியம்? Think about it yourself. நீங்களே யோசித்து பாருங்கள். If you are earning a very high salary, நீங்கள் மிக அதிகமான சம்பளத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள். supposing let's say you are earning $100,000 a month. நீங்கள் ஒரு மாதத்திற்கு $100,000 நீங்கள் வாங்குகிறீர்கள். 1 lakh. ஒரு லட்சம். 10% of that every month to give $10,000 a month to God, that's a lot of money. அதுல தசமபாகம் என்பது $10,000 மாதம் என்பது எவ்வளவு பெரியதான தொகை? Which is easier, to give that much or to give your body? உங்களுடைய சரீரத்தை கொடுப்பது இலகுவான காரியமா அல்லது $10,000 மாதம் கொடுப்பது இலகுவான காரியமா? I want to explain what it means to give your body. உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறது நான் விளக்க விரும்புகிறேன். In the Old Testament, பழைய உடன்படிக்கையில் the Lord said you cannot just bring a bullock and put it on the altar as a burnt offering. பழைய உடன்படிக்கையில் சர்வாங்க தகன பலிக்கு ஒரு காளை மாட்டை கொண்டு வந்து பலிபீடத்தில் செலுத்துவதல்ல. You have to cut it into pieces and put it piece by piece on the altar. அதை சந்தாக வெட்டி பலிபீடத்தில் கிடத்துவது. And then it is burnt. அதுக்கு பிறகு அது சுட்டெரிக்கப்படும். I say if you're going to burn it, why should you cut it up? It's a waste of time. நாம் சுட்டெரிக்கப்படுவது என்பது சுட்டெரிக்கப்பட இருக்கையில் அது ஏன் சந்தாக வெட்டப்பட வேண்டும்? To teach us a lesson. அதில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். That burnt offering is a picture of our giving our body to God. நம்மளுடைய அந்த சர்வாங்க தகன பலி என்பது நம்முடைய சரீரத்தை நாம் சுட்டெரிக்க கொடுப்பது. And so how shall we give our body to God? நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு எப்படி நாம் கொடுப்பது? Piece by piece, not all together. சந்தாக முழுமையா இல்ல. I'll explain what that means. அது என்ன என்பதை நான் விளங்க வைக்கிறேன். Lord, first of all, I'm going to give my tongue. ஆண்டவரே, முதலாவது என்னுடைய நாவை நான் வைக்கிறேன். I never want to use my tongue from today onwards to say what I like. நான் இன்று முதற்கொண்டு என்னுடைய நாவை என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பேசுவதற்கு நான் பயன்படுத்துவதற்கு செய்ய மாட்டேன். I will not speak to my wife whatever I like. நான் என்னென்னலாம் பேச விரும்புகிறேனோ அதெல்லாம் என்னுடைய மனைவியிடத்தில் நாவினால் பேச மாட்டேன். My husband. என்னுடைய கணவரிடத்திலோ I will ask you, can I say this? Then I'll say it. நான் இடத்தில் கேட்பேன், இதை நான் பேசலாமா என்று கேட்பேன், பேசுவேன். The Lord says don't say that, I won't say it. இதை சொல்ல வேண்டாம் என்று தேவன் சொன்னார், நான் பேச மாட்டேன். I'll never tell a lie. நான் நாவினால் பொய் சொல்ல மாட்டேன். I'll never speak anything evil. நான் ஒருபோது தீதாய் பேச மாட்டேன். I will never use my tongue to say anything that will dishonor you. உம்முடைய நாமத்துக்கு துர்க்கீர்த்தியாய் கொண்டு வருகிற எந்த காரியத்தை நாவினால் நான் பேச மாட்டேன். That is one piece. அது ஒரு சந்து, அது ஒரு. Now Lord, I give my eyes.
இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு வருகிறேன். I don't want to look at anything that will dishonor you. உமக்கு நாமத்துக்கு துக்கீர்த்தியை கொண்டு வருகிற எதையும் என் கண்களால் நான் பார்க்க மாட்டேன். I will only look at things that will please you. உமக்கு பிரியமானவைகளை மட்டுமே என் கண்களால் பார்ப்பேன். Every day. ஒவ்வொரு நாளும். Not in a magazine, not in the TV, nowhere. அது மேகசின் பத்திரிகையில இருக்கட்டும், டிவில இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சரி. My eyes are yours. என்னுடைய கண்கள் உம்முடையவைகள். Okay, that's my eyes. என்னுடைய கண்களை நான் வைக்கிறேன். Then my hands, Lord. என்னுடைய கைகள் ஆண்டவரே. I never want to do anything with my hands that will displease you. உமக்கு பிரியமில்லாதபடிக்கு இந்த கைகளினால் ஒன்று நான் செய்யாதிருக்கட்டும். I will not write a letter that hurts anybody. யாரையாவது காயப்படுத்துமானால் இந்த கைகளினால் அப்படி ஒரு கடிதம் எழுத மாட்டேன். I will not type out anything on the computer that hurts anyone. யாரையாவது நான் காயப்படுத்தும்படிக்கு இருக்குமானால் நான் அப்படி கம்ப்யூட்டர் டைப் பண்ண மாட்டேன். I will not sign a false statement. என் கைகளினால் ஒரு தவறான காரியத்தை நான் கையெழுத்திட மாட்டேன். My hands are on the altar. என்னுடைய பலிபீடத்தில் என் கைகளை வைக்கிறேன். My feet. என்னுடைய கால்கள். I never want to go any place where Jesus cannot come with me. ஆண்டவரே நீர் இயேசு என்னோடு கூட வராத எந்த இடத்திற்கு என் கால்கள் செல்லாது. Every day I want to live like this for one whole month. ஒரு மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். Suppose the Lord says, do you want that or you want to just give 10% of your income? இந்த வாழ்க்கை விரும்புகிறீர்களா அல்லது மாதம் 10 ஒரு பங்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? Many people say, Lord, you take your 10%, just let me live my life as I like. அநேகர் என்ன விரும்புவார்கள் என்றால் நான் 10% கொடுத்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், என் சௌரியத்துக்கு நான் வாழ்ந்து விடுகிறேன். That was much easier. அதுதான் மிகவும் சுலபமாக இருக்கிறது. Even if you are earning $100,000 a month, you put 10,000, 90,000 is still yours. $1,00,000 நீங்கள் சம்பாதித்தாலும் 10,000 கொடுத்தாலும் மீதி அவ்வளவு இருக்கிறது, அதை கொண்டு நீங்க வாழ முடியும். That's why people preach the tithe. அதனால்தான் ஜனங்களும் எதை பிரசங்கிவார்கள், எதை பிரீச் பண்ணுகிறார்கள் என்றால் 10% பிரசங்கிக்கிறார்கள். That's why we never preach tithe. நாம் அதை ஒருபோது நாம் பிரசங்கிக்கிறது இல்லை. The apostles never preached tithe. அப்போஸ்தலர்கள் அதை பிரசங்கித்ததில்லை. He said, present your body. உங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாய் படையுங்கள். That is the sacrifice. அதுதான் தியாகம். People like Cain will bring a tithe. காயின் போன்றவர்கள் காணிக்கை தசமபாகம் கொண்டு வரலாம். Abel will bring his body. ஆபேல் போன்றவர்கள் தங்களுடைய சரீரத்தை தியாகமாய் கொண்டு வருவார்கள். That is a sacrifice. அதுதான் தியாகம். 10% of income is not a sacrifice for almost anybody. 10% என்பது ஒரு பெரிய தியாகமே அல்ல. Because 90% is his. பாக்கி 90% உங்களிடத்தில் இருக்கிறதே. But giving your body, that's a real sacrifice. நம்முடைய சரீரத்தை கொடுப்பது என்பது மெய்யான தியாகம். God is a rewarder of those who diligently seek him. தேவனை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர். They say, Lord, when you sent Jesus, you gave your best for me. I'm going to give my best for you. ஆண்டவரே எனக்காக இயேசு கிறிஸ்து பெஸ்ட் நீங்க எனக்காக கொடுத்தது போல நான் என்னுடைய பெஸ்ட் உங்களுக்கு நான் தருகிறேன் ஆண்டவரே. That's how it is in a marriage. அது திருமணத்தில். What would you think of a marriage like this? இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். Where the husband says at the marriage altar when they're getting married, அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது the bridegroom says, I give everything to you, my wife. மணமகன் சொல்லுகிறான், என்னுடைய மணமகளுக்காக நான் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன். And the wife says, I will give 10% to you. நான் உனக்கு 10% தான் நான் கொடுப்பேன் என்று சொல்வான். ஆனால் I say, what type of marriage is this? அது எப்படிப்பட்ட திருமணமா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். The bridegroom is giving 100%, the bride gives 10%. மணமகன் மணமகளுக்கு 100% ஒப்படைக்கிறான். ஆனால் மணமகளோ தன் புருஷனுக்கு 10% கொடுத்தால், and the wife is always calculating exactly 10% and giving it. அந்த மணமகள் மனைவியானவள் 10% மட்டும் கணக்கிட்டு கொடுக்கிறாள். You think that's going to be a happy marriage? அது ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையா இருக்குமா? This is the reason why so many Christians are not happy in their relationship with Jesus Christ. அதனால தான் अनेகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இல்லை. Because it's a 10% marriage. அது ஒரு 10% ஒரு திருமணம். When Jesus didn't give 10%, he gave 100%. Jesus gave 100%. இயேசு கிறிஸ்து 100% கொடுக்கிறார். நாம் திரும்ப 10% கொடுக்கிறோம். He gave 100% to the Father and he gave 100% to us. அவர் 100% பிதாவுக்கு கொடுத்தார், 100% நமக்கு கொடுத்தார். That is the lesson from the first story in Genesis chapter 4. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்கிற முதல் காரியமே அதுதான். God has got something better for you. தேவன் மேன்மையான விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். But who is going to get it? அதை யார் பெற்றுக்கொள்ள போவது? Not those who give 10%. 10% கொடுக்கிறவர்கள் அல்ல. No, இல்லை. Those who give 100%. 100% தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். God definitely has something better for you. தேவன் நிச்சயமாகவே மேன்மையான விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். But I'll tell you, more than 95% of Christians don't get it. 95% கிறிஸ்தவர்கள் இதை பெற்றுக்கொள்ளும் என்பதை நான் அறிகிறேன்.
Believers, they don't get it. விசுவாசிகள் பெற்றுக்கொள்கிறதில்லை. Because God is a rewarder of those who diligently seek Him. அவரை ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். See what Jesus said to His Father in John 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். Beautiful words. அருமையான ஒரு வசனம். We saw yesterday that, or rather earlier today, that the better thing God has given us is that we can follow in Jesus' footsteps. நாம் காலையில் தியானித்தது போல மேன்மையான விசேஷித்த நன்மையானது ஒன்று என்றால் இயேசு கிறிஸ்து நடந்தது போலவே நடக்கிற ஒரு வாழ்க்கை. That is better than splitting the Red Sea and pulling down the walls of Jericho and shutting the mouths of lions. சிங்கங்களை கிழித்து போடுகிறதோ அல்லது எரிகோவுடைய கோட்டை மதில்களை கவிழ்த்து போடுகிறதோ அல்லது செங்கடலை இரண்டாய் பிளப்பதை விட மேன்மையான விஷயம் என்பதை காலையில் கண்டோம். God has provided something better. It is we can walk in Jesus' footsteps. விசேஷித்த நன்மையானது ஒன்று என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நடந்தது போலவே நடப்பது. And what is that? அது என்னது? Here is one of the footsteps of Jesus. இங்கே இயேசு கிறிஸ்து சென்றதான ஒரு அடிச்சுவடு. When he prayed to his Father, அவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் John 17:10. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். This is how he prayed to the Father. அவர் பிதாவினிடத்தில் இப்படி தான் ஜெபித்தார். Father, பிதாவே, all things that are mine are yours. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். And therefore, ஆகையினால் all that is yours is mine. உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். This is a real marriage where both are giving 100%. இதுதான் மெய்யான ஒரு திருமண வாழ்வு என்பது. இருவரும் 100% கொடுக்கிறார்கள். That's how we have to give to Jesus too. இப்படிதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்த வேண்டும். Why is it you don't get everything Jesus has for you? இயேசு கிறிஸ்து உங்களுக்கென்று வைத்திருக்க அத்தனை 100% நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? Why is it you get so little of God's blessing upon your life? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏன் மிக சொற்பமாய் பெற்றிருக்கிறீர்கள்? Why is it you're so defeated in so many areas in your life? நிறைய பகுதிகளில் நீங்கள் ஏன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? It's because you're very calculating in how much you give. மிகவும் கணக்கீடு செய்து கால்குலேட் பண்ணி நாம் தேவனுக்கு கொஞ்சமாய் செலுத்துகிறோம். So we don't get God's best. ஆகையால் தான் தேவனிடத்திலிருந்து மிகச் சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. So what God is telling you is today He's got something better for you. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான விசேஷித்த நன்மையான என்ன சொல்ல விரும்புகிறார்? In order to get that, you have to take the attitude Jesus had. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தான மனப்பான்மையை அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் வேண்டும். See, God treats us exactly as we respond to Him. நாம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அதே வகையில் தான் தேவன் நம்மிடத்தில் நடத்துகிறார். So you say, Lord, I give you 10%. நான் தேவனிடத்தில் சொல்கிறேன், நான் 10% நான் கொடுக்கிறேன் என்றால், God says, okay, I'll give you also 10%. Okay, நானும் கூட உனக்கு 10% தான் கொடுப்பேன். Then we are spiritually so poor. அப்படிப்பட்ட நாம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் தரித்திரர்களா இருப்போம். Jesus said, all that I have is yours. இயேசு சொன்னார், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். And the Father said, all that I have is yours. Okay, பிதாவும் சொன்னார், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் என்று சொன்னார். Do you know this law of God we read in Psalm 18? சங்கீதம் 18வது சங்கீதத்தில் ஒரு விதி ஒன்று இருக்குது தெரியுங்களா? It's a law of God. அது தேவனுடைய ஒரு சட்டம், ஒரு ஆவிக்குரிய சட்டம். Verse 25. 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். With the kind you show yourself kind. தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவர். With the blameless you show yourself blameless. உத்தமனுக்கு நீர் உத்தமர். With the pure you show yourself pure. புனிதனுக்கு நீர் புனிதர். With the crooked you show yourself astute. மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராக தோன்றுவீர். See, God treats us exactly as we also behave towards Him and other people. நாம் தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே விதத்தில் தான் தேவன் நம்மை நடத்துகிறார். For example, the Lord says, you forgive others, I'll forgive you. உதாரணமாக, நீ மன்னிப்பாயானால் நான் உன்னை மன்னிப்பேன். You don't forgive others, I won't forgive you. நீ மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்தில் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். Jesus said that. இயேசு சொன்னார், if you don't forgive others, I will not forgive you. நீ பிறரை மன்னிக்காத பட்சத்தில் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். Do you know there are many Christians whom God has not forgiven? நிறைய பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை தெரியுமா? Because they haven't forgiven somebody. ஏனென்றால் யாரோ ஒருவர்கள் மன்னிப்பதில்லை. Let me tell you something you'll never hear in another church. நீங்கள் வேற ஒரு சபையில் இதை கேட்டிருக்க மாட்டீர்கள். If there is one human being that you have not forgiven, I tell you God will not forgive any of your sins. இந்த உலகத்தில் யாராவது ஒருவரை நீங்கள் மன்னிக்காது இருப்பீர்களானால் தேவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். I don't care who it is. எனக்கு யார் என்பது கவலை இல்லை. I don't care how much evil he did to you. அவர் உங்களுக்கு எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் சரி. There's no greater evil that was done on the earth than the crucifixion of Jesus Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தீங்கை போல வேற ஒரு தீங்கு இந்த பூமியில் யாருக்கு செய்யப்பட்டதில்லை. And he forgave them. ஆனால் இயேசு மன்னித்தார். So whatever evil you have faced is less than that. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான தீங்கு அதை விட சற்று குறைவுதான். The Lord says forgive. தேவன் மன்னிக்க சொல்கிறார்.
If you forgive others, God will forgive you. நீங்கள் மன்னித்தால் மன்னிப்பார். With the kind, you show yourself kind. தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவர். But if you are crooked, it says in verse 26, God will also show himself as 26 வசனத்தில் மாறுபாடு உள்ளவனாய் இருந்தால் மாறுபடுகிறவராய் தோன்றுவார். It's an absolute law. இது ஒரு மிக நேர்த்தியான ஒரு விதி, தேவனுடைய விதி. That's why I always say be kind to other people. அதுதான் நாம் சொல்லுகிறோம், இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Because God will be kind to you. தேவன் உங்களிடத்தில் இரக்கமுள்ளவராய் இருப்பார். God is watching what your attitude is and he'll have the same attitude towards you. நாம் என்ன மனப்பான்மை உடையவர்களாய் இருப்போம் என்பதை தேவன் பார்க்கிறார். அதே மனப்பான்மையில் தேவன் நடந்து கொள்வார். When God saw Abel going around selecting the best sheep and putting it on the altar. தன்னுடைய மந்தையில் கொழுமையானவைகளை தேடி கண்டுபிடித்து தேவனுக்கு பலி செலுத்தினார். God sent the fire upon that altar. அந்த பலியில் தேவனுடைய அக்கினி வந்தது. And God saw Cain just picking up some offering and giving it. காயின் ஏதோ நிலத்தின் சில கனிகளை பறித்து கொண்டு வந்தான். No fire came. அதிலே அக்கினி வரவில்லை. And Cain saw the fire falling on my brother's offering and not on mine. காயின் பார்த்தான், என்னுடைய காணிக்கையில் அக்கினி வரவில்லை, சகோதரன் ஆபேலுடைய காணிக்கையில் அக்கினி வந்தது என்று. Why do you find, as you look around, that God blesses some people amazingly spiritually? ஆவிக்குரிய ரீதியில் உங்களை காட்டில் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது, and he keeps on blessing them. தேவன் உங்களை தொடர்ச்சியா ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். He does not seem to bless you like that. அதுபோல உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடிகிறதில்லை. Is it because God has got certain favorites that he blesses? தேவன் சில தனக்கு விருப்பமானவர்களுக்கு அப்படி காரியங்களை செய்கிறாரா? No. அப்படி இல்லை. That person gave everything to God, so God gave everything to him. தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தான், தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்தார். You give like Cain in a very calculating way, God also gives you like. நீங்கள் காயினை போல சொற்பமாய் கணக்கிட்டு செலுத்துகிறவர்கள் என்றால் நீங்கள் அப்படிதான் பெறுவீர்கள். So when we say God has something better for you, தேவன் உங்களுக்கு விசேஷித்த நன்மை வைத்திருக்கிறார் என்றால் it doesn't come automatically. அது தானாக ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துராது. It follows according to laws. அதெல்லாம் சில ஆவிக்குரிய விதிகளின்படி நடக்கக்கூடியது. With the kind he shows himself kind. தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவர். Those who forgive others will be forgiven. நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படுவீர்கள். With the pure he shows himself pure. புனிதனுக்கு அவர் புனிதர். With the crooked he shows himself like that. மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவர். So now you know why God is treating you in a particular way. தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். Now you know why God answers some people's prayers and he doesn't seem to answer your prayers. சிலருடைய ஜெபங்களை தேவன் பதில் செய்கிறார், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் செய்வதில்லை என்பதை ஏன் இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். See for example in James chapter 5. உதாரணமாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம். God is an amazing answerer of prayer. தேவன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஆச்சரியமான வகையில் பதிலளிக்கிறவர். But it says in James chapter 5 யாக்கோபு 5ஆம் அதிகாரம் that he doesn't answer everybody's prayers in the same way. அவர் எல்லாருடைய ஜெபத்துக்கும் அதுபோல அவர் பதில் செய்கிறவர் அல்ல. In James 5 it says, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் the last part of verse 16, 16வது வசனத்தினுடைய பிற்பகுதி, the effective fervent prayer of a righteous man can accomplish much. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. What if the man is not a righteous man? If the man is not a righteous man, ஒருவன் நீதிமானா இல்லாத பட்சத்தில், and he's not fervent in prayer, அவன் தன்னுடைய ஜெபத்தில் ஊக்கமாய் வேண்டுதல் செய்யாதிருக்கும் பொழுது, nothing much is going to happen. அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. You wonder why God's answering that person's prayer but not my prayer. அந்த மனுஷனுடைய ஜெபத்தை தேவனுக்கு பதில் செய்கிறவர் எனக்கு செய்கிறது இல்லை. Maybe because he's more righteous than you are. என்னை காட்டிலும் அவன் நீதிமானா இருக்கிறானோ? Maybe he's a maximum type of Christian who's giving everything to God. தேவனுக்கு அதிகமான காரியங்களை கொடுக்கிறவனா இருக்கக்கூடும். He says to God, all that I have is yours, and God says, okay, then all that I have is yours. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் என்று சொல்லி தேவனிடத்தில் டிரான்சாக்ஷன் செய்த மனிதனா இருப்பான். And God says, everything I have is yours. நான் என்னுடையவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லியிருப்பார். So he gets much more from God. அதனால தேவனிடத்தில் அவன் அதிகமாய் பெறுகிறான். You say, Lord, 10% is yours. ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் நான் தேவனுக்கு என்று 10% கொடுக்கிறேன் என்று. God says, okay, here are a few drops of blessing for you. Okay, ஒரு சில துளிகளை மாத்திரம் நான் உனக்கு கொடுக்கிறேன். He's getting rivers and you're getting a few drops. அவனுக்கு நதியளவாய் நான் கொடுக்கிறேன், உனக்கு சில துளிகளை கொடுக்கிறேன். Why is that? ஏன் இப்படி? God works according to laws. தேவன் ஆவிக்குரிய சட்டதிட்டங்களின்படியே நடந்து கொள்கிறார். He is a rewarder of those who diligently seek him. ஜாக்கிரதையாய் அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர். See, it says here in verse 17. இங்க 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், Elijah was a man just like us. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். And he prayed earnestly. அவன் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான். That it won't rain. மழை பெய்யாதபடிக்கு. And it did not rain. மழை பெய்யவில்லை. And he prayed again fervently and it rained. மறுபடி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்யும்படி மழை பெய்தது.
You know, if you remember, in the Old Testament, God told Elijah. எலியாவினிடத்தில் பழைய உடன்படிக்கையில் எலியாவினிடத்தில் சொன்ன காரியம். You read this in 1 Kings in chapter 19. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Elijah said, Lord, what to do? I'm the only man standing up for you in this land. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நான் ஒருவன் மாத்திரம் உமக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். God said, no, there are 7,000 others in this land. தேவன் எலியாவினிடத்தில் சொன்னார், இந்த தேசத்தில் இன்னும் 7,000 பேர். You know, you read that in 1 Kings chapter 19. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். That is the reply God gave to Elijah. எலியாவுக்கு தேவன் சொன்ன ஒரு பிரதியுத்தரம். 1 Kings 19. ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். When Elijah said, Lord, I am the only one left standing for you. நான் ஒருவன் மாத்திரம் உமக்காக மீந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, verse 10 last part, I alone am left. 10ஆம் வசனத்திலுடைய பிற்பகுதி வாசிக்கிறோம், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். I'm the only one standing up for you. நான் ஒருவன் மாத்திரம் உமக்காக நிற்கிறேன். And the Lord said, தேவன் சொன்னார். No, verse 18, there are 7,000 people who have not yet bowed the knee to Baal. நாம் வாசிக்கிறோம், இன்னும் முழங்கால் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இல்லை இன்னும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாதபடிக்கு இருக்கிற 7,000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். Good. நல்லது. But none of those 7,000 people could bring fire down from heaven. ஆனால் அந்த 7,000 பேர் யாரால் ஒருவரால் கூட வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர முடியவில்லை. There was only one man in Israel who could bring fire down from heaven. இஸ்ரவேலிலே அந்த நாட்களில் ஒரு மனுஷன் தான் அக்கினியை கொண்டு வர முடிந்தது. So there was a difference between Elijah and those 7,000. அந்த 7,000 பேருக்கும் எலியாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது. Yeah, the 7,000 had a testimony. 7,000 பேருக்கு ஒரு சாட்சி இருந்தது. What is that? என்ன சாட்சி? We have not bowed down to this idol. இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான இந்த விக்கிரகத்துக்கு நாங்கள் முழங்கால் படி இல்லவில்லைங்கிறதான சாட்சி அவர்களுக்கு இருந்தது. It's a good testimony. நல்ல டெஸ்டிமனி. It's like many believers today. இன்னைக்கு இருக்கிற திரளான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது போல. Negative. அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அல்ல. No, their testimony is negative. அந்த சாட்சி வந்து ஒரு நெகட்டிவான டெஸ்டிமனி. I don't smoke. நான் புகைப்பிடிப்பதில்லை. I don't get drunk. நான் குடிப்பதில்லை. I don't see any dirty movies. நான் அசுசியான படங்களை நான் பார்ப்பதில்லை. I don't tell lies. நான் பொய் சொல்வதில்லை. It's all I don't do this, I don't do this, I don't do that, I don't do the other thing. நான் இதை செய்வதில்லை, அதை செய்வதில்லை என்கிறதான சாட்சி. But what was Elijah's testimony? எலியாவுடைய சாட்சி என்னவென்றால், his was not I don't do this and I don't bow down to Baal. நான் இதை செய்யவில்லை, நான் பாகாலுக்கு படிவில்லை என்கிறதான சாட்சி அல்ல. His testimony in chapter 17, 17ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்ததான சாட்சி இருக்கிறது. verse 1, 1ஆம் வசனம், was I stand before the Lord God of Israel. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். It was not I don't bow down to idols. நான் பலியிடுகிறதில்லை என்றதான சாட்சி மட்டுமல்ல, every day of my life I stand before the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். That is the man who brought fire down from heaven. அப்படிப்பட்ட மனுஷனால் மாத்திரமே அக்கினியை பரத்திலிருந்து கொண்டு வர முடிந்தது. These Christians who say I don't do this and I don't do that and I don't have these bad habits, இந்த பழக்கம் இல்லை, அந்த பழக்கம் இல்லை, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களை என்று சொல்லுகிற மனுஷர்களால் அல்ல. they cannot bring any fire on their life or on anybody else. அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் அக்கினியை கொண்டு வர முடியாது, பிறருடைய வாழ்க்கையிலும் அக்கினியை கொண்டு வர முடியாது. Elijah is better than 7,000 of these. இப்படிப்பட்ட 7,000 பேரை காட்டிலும் ஒரு எலியா மேன்மையானவன். Those 7,000 people could do nothing for God. அவர்கள் தேவனுக்கென்று ஒரு பெரிய காரியத்தை 7,000 பேர் செய்ய முடியவில்லை. There are a lot of Christians like that. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. They don't have any bad habits. அவர்களுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கவழக்கங்கள் இல்லை. Well, you don't accomplish anything for God either. ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்கென்று சாதிப்பதும் இல்லை. You go to some church to ease your conscience. ஏதோ தங்களுடைய மனசாட்சியை பிரியப்படுத்துவதற்காக சபைக்கு செல்கிறார்கள். God can't do anything for you or through you. அவர்களால் தேவனுக்கென்று எந்த காரியமும் செய்ய இயலாது. Because you don't give your best to God. ஏனென்றால் தேவனுக்கு பெஸ்டை தேவனுக்கு செலுத்துவதில்லை. You don't stand before God every day and say, Lord, all that I have is yours. ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், என்னுடைய யாவும் உங்களுக்கே என்று செலுத்துகிற அர்ப்பணம் இல்லை. One believer like that can accomplish more than 7,000 believers who just don't smoke, don't drink and don't gamble. நான் குடிப்பதில்லை, புகைப்பதில்லை, கேம்பிள் பண்ணுவதில்லை என்று சொல்கிறதான இப்படிப்பட்ட சாட்சியோட 7,000 பேரை காட்டிலும் அந்த ஒரு மனுஷன் மேன்மையானவன். It's no use. Numbers are no use. 7,000 பேர் என்பதான காரியம் நம்பர் காரியம் அல்ல. It's a question of how diligently they seek after. எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் தேவனை தேடுவோம் என்பதுதான் காரியம். See this law of God in Jeremiah chapter 29. எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் இன்னொரு விதியை நாம் ஆவிக்குரிய விதியை நாம் பார்க்கிறோம். 29. எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். The Lord says, verse 11. 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், I got a wonderful plan for you. To give you a future and a hope.
உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God's got wonderful plans for us. அருமையான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். But if you want it to be fulfilled in your life, அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், he says you have to call upon me and come and pray to me, verse 12. நான் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை கூடி வந்து என்னை தொழுது கொள்ள வேண்டும், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். Verse 13, you have to search for me with all your heart. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு என்னை நீங்கள் தேடுகிறீர்களானால், then தேடுகையில் you will find me, verse 14. நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் காணப்படுவேன். Not everybody. அது எல்லாருக்கும் அல்ல. You know, just like people work so hard to get a college degree, ஒரு கல்லூரியில் ஒரு படிப்பதற்காக what a lot of money they spend to get a college degree, ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் ஒரு டிகிரி வாங்குவதற்கு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணுகிறார்கள், to get a job. ஒரு வேலையை பெறுவதற்கு. And many of you who have come to Singapore, what a lot of effort you made to get a visa to come here. இங்கே சிங்கப்பூர் வருவதற்கு விசா எடுப்பதற்கு நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டீர்கள். Imagine if you began to see God like that. நீங்கள் அதுபோல நீங்கள் தேவனை நீங்கள் தேடுவதற்கு பிரயாசப்பட்டிருந்தால், wonderful things could have happened in your life. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கும். But the thing is, many Christians, they seek after earthly things with great earnestness. மிக ஆர்வமாய் பூமிக்குரியவைகளை தேடுகிறார்கள். Spend so much lakhs and lakhs of rupees to get a good college degree. ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் ஒரு பட்டப்படிப்பு முடிப்பதற்காக லட்சமான பணத்தை செலவு பண்ணுகிறார்கள். Medical college or engineering college, they must get a degree. மருத்துவ கல்லூரியிலோ அல்லது பொறியியல் கல்லூரியிலோ ஒரு டிகிரி பெறுவதற்கு லட்சமாய் செலவு. They want that for their children. அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெறுவதற்கு விரும்புகிறார்கள். What about seeking God like that? தேவனை தேடு, அதே போல் தேவனை தேடுவது என்பது, why is that person who's spent so much money and sought worked hard, got a good degree, அவ்வளவு செலவு பண்ணி அந்த வேலையை பெறுவதற்காக, அந்த டிகிரி பெறுவதற்காக, and this lazy person didn't get anything? ஒரு சோம்பேறி அதை பெறுவதில்லை. You understand that in the world? நாம் உலகத்தில் அதை கற்றுக்கொள்கிறோம். The same thing in the Christian life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். Why do you find such a difference between this believer and this other believer? ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கு இருக்கிறதான வித்தியாசம், Tremendous difference. மிகப்பெரிய வித்தியாசம். See, Jesus told a story once in Mark chapter 4. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு காரியத்தை நாம் அறிவோம். Do you know the story? அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? A man went sowing seed on different types of ground. பல்வேறு நிலங்களில் விதைப்பதற்காக விதைக்கிறவன் புறப்பட்டான். How many of you know this story? இந்த கதை உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? You know the story? இது உங்களுக்கு தெரியுமா? Yes or no? ஆமா இல்லையா? Tell me. சொல்லுங்கள். How many types of ground was there? எத்தனை விதமான நிலங்கள் அங்க இருக்கிறது? If you heard me somewhere in some message, you know the answer. If you have never heard me, you don't know the answer. I'll tell you. நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், நான் செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் பேசி செய்தி நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்கனால் உங்களுக்கு தெரியாது. Every Bible school says 4 types of ground. ஒவ்வொரு பைபிள் காலேஜிலும் 4 விதமான நிலங்கள் என்று சொல்கிறார்கள். That is the roadside, ரோட்டோ வழியோரம், rocky ground, கற்பாறை, where the thorns, முள்ளுள்ள இடம், and good ground. நல்ல நிலம். I say no. அப்படி அல்ல. There's 3 types of bad ground. 3 விதமான கெட்ட நிலம். Roadside, rocky ground, வழியோரம், கற்பாறை, and thorns. முள்ளுள்ள இடம். And 3 types of good ground. 3 விதமான நல்ல நிலங்கள். 30-fold, 60-fold, 100-fold. 30%, 60%, 100%. I'm not inventing it. It's written there. Jesus said it. நான் புதுசா ஒன்று கண்டுபிடிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். One of those classic examples of not reading the Bible carefully. நாம் பைபிளை நான் ஜாக்கிரதையா வாசிப்பில்லை என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். Some people ask me, Brother Zac, where did you learn all this? Some people ask me, Brother Zac, where did you learn? இது எங்கிருந்து நீ கற்றுக்கொள்ள என்று சிலர் ஆச்சரியமா கேட்பார்கள். Nothing new. I just read it carefully. That's all. இது ஒன்று புது இல்லை, நான் ஜாக்கிரதையா வாசித்தேன், அவ்வளவுதான். So why did some people get 36 and some people get 100? What is the difference? ஒருவருக்கு 30, ஒருவருக்கு 60, ஒருவருக்கு 100. ஏன் இந்த வித்தியாசம்? It's exactly what I've been teaching you. What I've been saying. It's exactly like I've been saying. Those who seek him diligently get more. இப்ப நான் இவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டிருந்ததான காரியங்கள் அடிப்படையில் தான் இது. Those who seek him diligently. ஜாக்கிரதையாய் தேடுகிறவர்கள். Okay, let me tell you another example. இன்னொரு உதாரணத்தை நான் Jesus was always teaching this. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். Luke chapter 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். There was a king.
ஒரு ராஜா ஒருவன் இருந்தார். who called, verse 13, 10 of his slaves and gave them 1 mina each. தன்னுடைய ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைப்பித்தான். 1 mina is about ஒரு திரவியத்தை கொடுத்தான். 3 months salary. 1 mina. ஒரு திரவியம் என்பது 3 மாதத்தினுடைய salary. Whatever your 3 months salary is, that is 1 mina. ஒரு திரவியம் என்பது 3 மாதத்தினுடைய சம்பளம். He called 10 of them and gave 1 to each. 10 பேரை அழைப்பித்து எல்லாருக்கும் ஒவ்வொரு திரவியத்தை கொடுத்தான். When he came back, அவன் திரும்பி வரும்பொழுது one man said in verse 16, your 1 mina has produced 10 minas. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய ஒரு ராத்தல் எனக்கு 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். Another fellow said in verse 18, your 1 mina has brought 5 minas. 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய ஒரு ராத்தல் எனக்கு 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று சொன்னான். Why this difference? ஏன் இந்த வித்தியாசம்? Both got 1 mina. ரெண்டு பேருக்கும் ஒரு ராத்தல் தான் கொடுக்கப்பட்டது. One person produced 10, another person produced 5. ஒருவனுக்கு 10 கிடைத்தது, ஒருவனுக்கு 5 கிடைத்தது. There is a difference between believers. விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. One person wholeheartedly used everything God gave him to produce something for God. ஒரு விசுவாசி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு ராத்திரை கொண்டு முழு இருதயத்தோடு அவன் தேவனுக்கு என்று பிரயாசப்படுகிறான். And he produced more. அவன் அதிகமாய் கொண்டு வருகிறான். The other person was lazy, he produced less. அவன் சோம்பேறியா இருந்து மிகவும் குறைவானதை கொண்டு வருகிறான். He could have produced 10. அவன் நிச்சயமாய் 10 கொண்டு வந்திருக்க கூடும். He was not as wholehearted as the other person. மற்றவன் ஜாக்கிரதையா இருந்தது போல அவன் ஜாக்கிரதையை தேடாத பட்சத்தினால் he spent half the time doing other things. அவன் மீதி உள்ள பாதி காரியங்களை வேற எதற்கோ செலவு செய்தபடினால். It's exactly like it is with many believers. இப்படிதான் அநேகருடைய விசுவாசிகளுடைய காரியங்கள் இருக்கிறது. And then there's one person who had only 1, he never produced anything at all. இன்னொரு மனுஷன் ஒரு ராத்தல் வாங்கினான், ஒன்றுமே கொண்டு வரவில்லை. He just went to the church every Sunday. அவன் ஒவ்வொரு வாரம் சபைக்கு வருகிறான். Accomplished 0 for God. அவன் தேவனுக்கென்று சாதித்தது 0. Lord, here's what you gave me. இத ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீர்கள். I didn't produce anything with it. Here it is. நான் இதை கொண்டு நான் எதையும் சாதிக்கவில்லை. This is also a picture of 3 types of believers. இதுவும் ஒரு 3 விதமான விசுவாசிகள் குறித்ததான ஒரு படம். Just like that 30-fold, 60-fold and 100-fold. 30, 60, 100 என்கிற படத்தை போல இது ஒரு 3 காரியங்கள். Here one person produced 9 more, another person produced 4 more, the other person produced 0. ஒரு மனுஷன் 1 விட 9 அதிகமாக சம்பாதித்தான், ஒரு மனுஷன் 1 விட 4 அதிகம் கூட சம்பாதித்தான், ஒரு மனுஷன் 1 சம்பாதிக்கவில்லை. And we are all like that. நாம் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறோம். We are all producing 9 more or 4 more or 0 more. நாம் இங்குள்ளவர்கள் நாம் ஒன்றை 9 ஆக்குகிறோம், ஒன்றுடன் 4 அதிகம் சேர்க்கிறோம், அல்லது ஒன்றுமே சேர்க்காமல் இருக்கிறோம். Why this difference? ஏன் இந்த வித்தியாசம்? See, there's some areas where God gives us equal. சில இடங்களில் தேவன் நமக்கு சரிசமமாய் கொடுக்கிறார். For example, உதாரணமாக every one of us gets 24 hours every day. உதாரணமாக எல்லாருக்கும் 24 மணி நேரம் சமமாய் கொடுக்கப்படுகிறது. Elijah got 24 hours a day. எலியாவுக்கும் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. Those 7,000 people also got 24 hours a day. அந்த 7000 பேருக்கும் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டது. What you do with your 24 hours may be different from what that person does with his 24 hours. அந்த மனுஷன் 24 நேரத்தில் செய்யறது வித்தியாசம், இந்த மனுஷன் அதிகமாய் செய்யக்கூடும். Yeah, it's a question how you spend your time. நீங்கள் எப்படி நேரத்தை செலவு பண்ணுகிறீர்கள் என்பது. If you're not serious about studying the scriptures, நீங்கள் வேத வாக்கியங்களை நாம் சீரியஸாய் நாம் படிக்காத பொழுது, another person with the same amount of time as you serious about studying the scriptures, எல்லாருக்கும் அந்த ஒரு மனுஷன் வேதத்தை தியானிக்கிறதிலும் வாசிக்கிறதிலும் சீரியஸாய் பாவிக்கிறான். he gets to know God better than you. உங்களை காட்டிலும் அந்த மனுஷன் அதிகமாய் பெறுகிறான். Not because he's got 50 hours a day. அவனுக்கு 50 மணி நேரம் கிடைப்பது என்பதற்காக அல்ல. He also has 24 hours a day. அவனுக்கு 24 மணி நேரம் தான். He's also working like you. உங்களை போலவே அந்த மனுஷனும் வேலை செய்கிறான். He takes time to study the word. அவன் தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு நேரத்தை செலவு பிரயாசப்படுகிறான். And if he doesn't understand something, அவன் ஒன்றை புரிந்து கொள்கிறான். if he does not understand, he digs into it and finds out. அதை ஒன்றை புரிந்து கொள்ளாத ஒரு சமயத்தில் அவன் ஆழமாய் தோண்டி பார்க்கிறான். You know, people tell me the Bible is so difficult to understand. என்னிடத்தில் சொல்கிறது, ஜனங்கள் சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன், பைபிளை புரிந்து கொள்வது என்பது கடினமா இருக்கிறது. I say, okay, I've done something to make it easy for you to understand. Okay, நான் புரிந்து கொள்வதற்கு ஆழமாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்வேன். There's a book there called Through the Bible. என்னுடைய புத்தகம் Through the Bible என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, பைபிள். I say you read 3 pages every day. ஒரு நாளைக்கு 3 பக்கங்கள் அதை வாசித்தால், in 1 year you will know more than most people know about from the Bible school.
வேதாகம கல்லூரியில் படிப்பதை காட்டிலும் ஒரு வருடத்திற்குள்ளாக அந்த முழு வேதாகமத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். You know how long it takes to read 3 pages of that? அந்த 3 பக்கங்களை வாசிப்பதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் செலவாகுமா? I have tested it. நான் அதை சோதித்து பார்த்தேன். 15 minutes. 15 நிமிடங்கள் மட்டுமே. But even though I have said that for years, there are many believers who never do it. நான் வருடக்கணக்காக இதை நான் சொல்லியும் அநேக விசுவாசிகள் இதை செய்வதில்லை. I said it years ago. நான் இது வருஷங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறேன். There are some people who have read through it twice. அவர்கள் ஒரு சிலர் அதை இருமுறை There are வாசித்திருக்கிறார்கள். people who sit in CFC who have not even read it once. CFC சபையிலேயே உட்கார்ந்து கொண்டு ஒரு முறை கூட படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். Is it because they are so busy that they don't even have 15 minutes a day? ஒரு நாளைக்கு 15 நிமிடம் படிக்கக்கூடிய கூட அளவுக்கு டைம் நமக்கு இல்லாமல் போய்விட்டதா? Are they so busy? அவ்வளவு தூரத்துக்கு நாம் ரொம்ப பிஸியா இருக்கிறோமா? How much time they have to watch television? டிவி பார்ப்பதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? To search on the internet and the computer for something? ஏதோ ஒரு காரியத்தை தேடுவதற்காக கம்ப்யூட்டரிலும் இன்டர்நெட்டிலும் நாம் தேடுவதற்கு, to sit and gossip? நான் உட்கார்ந்து புறம் பேசுவதற்கு? You definitely have 15 minutes. அதுக்கெல்லாம் 15 நிமிடம் இருக்கத்தான் செய்கிறது. It is absolute laziness. இது முழுக்க அப்பட்டமான சோம்பேறித்தனம். The question is, how much money will I make if I spend this 15 minutes? 15 நிமிடத்திற்கு இந்த நேரத்தில் நான் பணம் சம்பாதிக்கிறதா நான் எவ்வளவு செலவு You will பண்ணுவேன்? not make any money, but you'll become spiritual. அது பணம் சம்பாதிப்பதனால் உங்களுக்கு ஆவிக்குரியவர்களாகாது. But supposing there's a scheme, you spend 15 minutes, you can get $100 a day. இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 15 நிமிடம் நீங்கள் செலவழித்தால் இத்தனை டாலர் பணம் கிடைக்கும் என்று. Do you know how many of us will run for that project? அந்த திட்டத்திற்காக நாம் எவ்வளவு பேர் ஓடுவோம்? You'll never read through the Bible 15 minutes, but you'll go and get that $100 in 15 minutes. 15 நிமிடத்திற்கு $100 சம்பாதிக்கிறதுக்காக நாம் விரைந்து செல்வோம். ஆனால் 15 நிமிடம் through the Bible நான் செலவு செய்ய மாட்டோம். I want to tell you to your face, you love money more than you love God. நீங்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய முகத்தை பார்த்து நான் சொல்கிறேன். Let me tell you, nothing good will come out of your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த நன்மையும் வராது. You can sit in the best church in the world, you'll be useless. நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த சபையில் உட்கார்ந்தாலும் நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் இருப்பீர்கள். You're not serious about knowing what God wants you to know. தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறியறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை. The reason I wrote that is to answer these people who say the Bible is difficult. I say, okay, start with that. இந்த புத்தகத்தை நான் எதுக்கு எழுதினதுடைய நோக்கமோ பைபிளை படித்துக் கொள்வதற்கு கடினம் என்பது ஒரு நோக்கத்திற்காக அந்த புத்தகத்தை நான் எழுதினேன். That will lead you to the Bible. அந்த புத்தகமானது பைபிளுக்கு நேராக நடத்தும். That you'll discover so many things there. You say, boy, I didn't know the Bible was so interesting. அந்த புத்தகத்தின் வழியா இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது இதுவரைக்கும் நான் பார்த்திராத அருமையான காரியங்களை உள்ளே நான் பார்க்கிறேனே என்று ஆச்சரியப்பட வைக்கும். One brother wrote to me. ஒரு சகோதரன் இடத்தில் எழுதினார். I've never read Leviticus in my life. As soon as I go to it, it's so boring, I just leave it. நான் எப்பொழுதெல்லாம் லேவியராகமத்தில் வாசிக்க போறேன்னு அப்பொழுதெல்லாம் எனக்கு அது போரா இருக்கும். After I read Leviticus and through the Bible, I found, wow, even in that book there's so many interesting things. நான் through the Bible புத்தகத்தின் வழியாய் அந்த லேவியராகமத்தை வாசித்த பொழுது இவ்வளவு அருமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று உற்சாகமடைந்தேன். Then they start studying other parts of the Bible. அதற்கு பிறகு நான் அடுத்தடுத்த பகுதிகளை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். So I want to encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். You know why we should read the Bible? நாம் ஏன் பைபிளை வாசிக்க வேண்டும் தெரியுமா? I'll tell you. நான் உங்களுக்கு சொல்கிறேன். Let me show you one verse. நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். The last part. கடைசி பகுதி. 1 Corinthians chapter 2 verse 11. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. The thoughts of God nobody knows except the Spirit of God. தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். I want to know the thoughts of God. நான் தேவனுடைய சிந்தையை நான் அறிய விரும்புகிறேன். That's why I read the Bible. அதற்காக தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன். It's the only book in the world which has the thoughts of God. இந்த உலகத்தில் உள்ள ஒரே ஒரு புத்தகம் தேவனுடைய சிந்தையை காண்பிக்கிற புத்தகம். And the reason I wrote the book through the Bible is to get you to be interested in the Bible. அந்த புத்தகத்தை through the Bible புத்தகத்தை நான் எழுதினதுடைய ஒரு நோக்கம் தேவனுடைய இந்த வேதத்தின் மேல் ஆர்வமாய் வாசிப்பதற்காக. So that you can know the thoughts of God. அதன் மூலமாய் நீங்கள் தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படி. Imagine if your thoughts
get in line with the thoughts of God, what will it do to your life? உங்களுடைய சிந்தையானது தேவனுடைய சிந்தைக்கு ஒத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்கும். It has changed my life completely. உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிவிடும். It changed my life in the last 60 years. கடந்த 60 ஆண்டுகளா என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. One of the first things I did after I was converted, நான் மனம் திரும்பின பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட I began to study the Bible to understand the thoughts of God. நான் தேவனுடைய சிந்தை அறிந்து கொள்வதற்காக நான் தேவனுடைய வாக்கியத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். A lot of the problems in your life are because you don't know the thoughts of God. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள अनेक பிரச்சனைகளுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருப்பது. And you won't even spend 15 minutes a day to learn it. அதை தெரிந்து கற்றுக்கொள்வதற்காக 15 நிமிடம் கூட நீங்கள் செலவு பண்ணுவதில்லை. And God sees how lazy you are. எவ்வளவு சோம்பேறியா இருக்கிறீர்கள் என்று தேவன் பார்க்கிறார். Even 15 minutes a day you don't have to 15 நிமிடம் கூட நீங்கள் செலவு பண்ண முடியாத பட்சத்தில் where is God going to bless you? தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? You will just be the same person even after 25 years. இன்னும் 25 ஆண்டுகள் ஆனாலும் சரி இதே நிலையில் தான் இருப்பீர்கள். You'll have this one mina. Lord, you gave me one mina, here it is. ஒரு ராத்தல் இருக்கிறது, அந்த ராத்தலை நான் கொண்டு வந்து அப்படியே தருகிறேன். Others are producing 10, 20, 50, 100. மற்றவர்கள் 20, 10, 30, 100 என்று. And you keep your one. ஆனால் அந்த ஒன்றையே நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். Lord, will I go to heaven when I die? நான் மரித்த பிறகு நான் பரலோகம் போவேனா? That is one mina. அது ஒரு ராத்தல். I say I am not interested in going to heaven when I die. நான் மரித்த பின்பு நான் பரலோகம் போவேன் என்பதில் எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை. I am interested in being useful to God here on earth before I die. நான் மரிக்க முன்பே பூமியில் இருக்கிற நாட்களில் நான் தேவனுக்கு நான் பிரயோஜனமாக வேண்டும். I want to show my gratitude to Jesus here on earth before I die. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றி அறிதலை நான் மரிப்பதற்கு முன்னதாகவே நான் காண்பித்து விட வேண்டும். Not just say, Lord, please take me to heaven when I die. ஆண்டவரே நான் மரித்த பின்பு என்னை பரலோகத்துக்கு என்று சொல்லும். Can you imagine Jesus came and gave his whole life for you and all you think is to go to heaven when you die? இயேசு கிறிஸ்து நான் மரித்த பின்பு நான் பரலோகம் செல்ற ஒரு காரியத்துக்காக மாத்திரமா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனே கொடுத்தார். He gave everything for you. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். And you give one small offering like Cain. காயின் செலுத்தினது போல ஒரு சின்ன ஒரு ஆஃபரிங் கொடுத்து செலுத்துறோம். No wonder the fire of God does not come upon your life. உங்களுடைய வாழ்க்கையில் அக்கினி விழாமல் இருந்தால் அது ஆச்சரியமே இல்லை. I have experienced the fire of God in my heart. நான் என்னுடைய இருதயத்தில் அக்கினியை நான் அறிந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். Many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக. It's still burning in my heart. இன்னும் என்னுடைய இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. If I live up to 100 years of age, it will burn even more. இன்னும் 100 ஆண்டுகள் பிழைத்தாலும் அது அக்கினி பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்க செய்யும். It's the most important thing in my life. அதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். The most important thing in my life is not to make money. என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் பணத்தை சம்பாதிப்பதில்லை. God has something better for me. எனக்காக தேவன் நேர்த்தியான பெஸ்டே வைத்திருக்கிறார். Like that King Amaziah said, what shall I do about this money I've lost? இந்த அமத்சியா தேவனிடத்தில் சொன்னது போல நான் இழந்த இந்த பணத்துக்காக நான் என்ன செய்யக்கூடும்? Prophet said the Lord is able to give you much more than that. அந்த தீர்க்கதரிசி சொன்னான் இதை பார்க்கிலும் கர்த்தர் உனக்கு அதிகமாய் கொடுக்க கூடும். I want to say to all of you, இந்த மாலையில் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். Till now, இன்று வரை you have missed many things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். You have gone after little toys in the world. சின்ன சின்ன அற்பமான சில பொம்மைகளுக்காக நீங்கள் you have missed the riches of heaven. You have missed the riches of heaven. ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். From today, இன்றைய முதற்கொண்டு please spend 15 minutes a day. 15 நிமிடங்கள் தேவனிடத்தில் செலவு பண்ணுங்கள். Read 3 pages of that book. அந்த Through the Bible என்ற புத்தகத்தில் 3 பக்கங்கள் வாசியுங்கள். Get to the Bible itself. அந்த உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கண்டு சொல்லும். If you can get it straight from the Bible, then you don't have to read it. Go straight to the Bible itself. நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் செல்வீர்களானால் அதை வாசிக்க வேண்டியதில்லை. But get to know the thoughts of God. தேவனுடைய சிந்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். It will change your life. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். It changed my life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. It taught me how to bring up 4 children to follow the Lord. அது என்னுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள் கொண்டு வருவது என்பதை அது போதித்தது. It taught me how to trust God without ever being in debt even for 1 rupee in all my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நாள் கூட 1 ரூபாய்க்கு கூட நான் கடன்படாத வாழ்க்கை வாழ்வது என்பதை அது கற்பித்து கொடுத்தது. It's taught me how to forgive every human being in the world, even those who took me to court for 10 years. என்னை பல வருடங்களாக என்னை கோர்ட்டுக்கு இழுத்தவர்களை கூட மன்னிப்பது என்பதை எனக்கு கற்பித்து கொடுத்தது. Yeah, there's nobody I hate. நான் ஒருவரை நான் வெறுக்கவில்லை. It is impossible to make me hate somebody. என்னை ஒருவரை வெறுக்க வைப்பது என்பது கூடாத காரியம். Because I have understood the thoughts of God. ஏனென்றால் நான் தேவனுடைய சிந்தை அறிந்த மனுஷன். You think people have not done any harm to me? ஆகையினால் எனக்கு மனுஷர்கள் தீங்கு செய்யவில்லை என்று அர்த்தமா? I've been a servant of God for 50
52 years. 52 ஆண்டுகளாய் தேவனுக்கு நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். Full time. முழு நேர ஊழியராய் இருக்கிறேன். And I know I've been the target of Satan for 52 years. நான் 52 ஆண்டுகளாய் சாத்தானுடைய டார்கெட்டாக நான் இருந்து வருகிறேன். But he's never been able to touch me. அவனால் என்னை தொட முடியவில்லை. Because God is with me. ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Many people hate me. நிறைய ஜனங்கள் என்னை பகைக்கிறார்கள். But I love them. நான் அவர்களை பிரதியுத்தரமாக நேசிக்கிறேன். They try to harm me. எனக்கு அவர்கள் தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். But the harm works for my good according to Romans 8:28. ரோமர் 8:20 படி அவைகளை எல்லாம் எனக்கு நன்மையாக முடிய பண்ணுகிறார். Do you have that testimony? இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு உண்டா? If you have that testimony, you cannot hate anybody in the world. இப்படிப்பட்ட டெஸ்டிமனி உங்களுக்கு சாட்சி உங்களுக்கு இருக்குமானால் ரோமர் 8:28. ரோமர் 8:20 படி ஒருவரை நீங்கள் பாய்க்கவே முடியாது. Because everybody is doing you good. ஏனென்றால் எல்லாரும் உங்களுக்கு நன்மை தான் செய்கிறார்கள். What a wonderful way to live. Everybody in the world is doing me good. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு எல்லாரும் நன்மை தான் செய்யக்கூடும் என்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. Those are the thoughts of God. இதெல்லாம் தேவனுடைய சிந்தை. I can honestly say I don't have a complaint against a single human being in the world because everybody is doing me good. நான் தேவனிடத்தில் நான் நேர்மையா என்னுடைய சாட்சியை நான் சொல்ல முடியும். ஒருவரை குறித்து நான் குறை சொல்வதற்கு நான் இல்லை. எல்லாரும் எனக்கு நன்மை தான் செய்கிறார்கள். How can I have a bitterness against somebody who is doing me good? அவர்கள் எனக்கு நன்மை செய்கிறவர்களிடத்தில் நான் எப்படி நான் கசப்பை வைத்துக் கொள்ள முடியும்? Do you believe Romans 8:28? நீங்கள் ரோமர் 8:28 வாசித்திருக்கிறீர்களா? That if you love God with all your heart, நீங்கள் தேவனை முழு இதயத்தோடு நீங்கள் நேசிப்பீர்களா? I want to fulfill your purpose for my life. I want to fulfill your purpose for my life. தேவனுடைய உங்களுடைய சித்தத்தை நான் செய்வதற்கு நான் விரும்புகிறேனா? Everything will work for good. எல்லாம் நன்மைக்காகவே நடக்கும். I want to say to you, my brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். God has something much better for you than you have experienced so far. இதுவரை நீங்கள் அனுபவித்திராத மேன்மையான விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். At least by this time next year, I hope you'll experience much more. இதே சமயத்தில் அடுத்த ஆண்டுகளுக்கு நீங்கள் அதை அனுபவித்தீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். Don't waste the next 1 year like you wasted the last 1 year. கடந்த ஒரு ஆண்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணது போல வருகிற ஒரு ஆண்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். The last many years of your life. நிறைய ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணி விட்டீர்கள். Say, Lord, I want to be a serious Christian from today. ஆண்டவரே, இன்றைய நாள் முதற்கொண்டு ஒரு சீரியஸ் கிறிஸ்டியனா இருக்க விரும்புகிறேன். I'm going to seek you with all my heart. நான் முழு இதயத்தோடு நான் தேட விரும்புகிறேன். I'm going to search after you diligently. நான் ஜாக்கிரதையாக நான் தேட விரும்புகிறேன். நான் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, பரமபிதாவே, make these truths real in our life, Lord. இப்படிப்பட்ட சத்தியங்களுடைய வாழ்க்கையில மெய்யாக்கும் ஆண்டவரே. Send a fire into our hearts. எங்களுடைய இதயத்தில் உம்முடைய அக்கினியை அனுப்பும். Help us to understand your thoughts. உம்முடைய சிந்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். To see your heart beating for us. எங்களுடைய இதயம் உமக்காக அடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Your heart beating for us. எங்களுக்காக உம்முடைய இதயம் அடித்துக் கொண்டிருக்கிறது. Help us to see that, Lord. ஆண்டவரே, இதை பார்க்க எங்களுக்கு We pray in Jesus' name. எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.